அஸ்ஸலாமு அலைக்கும் மை யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு லாங் டிஸ்டன்ஸ் டேரிஸ் vlogs. இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது என் ஃபேமிலியோட ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான். வாங்க எங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் பெருசாலாம் படிக்கல, ஜஸ்ட்டு 7th தான் படிச்சிருக்கேன். பட் நான் வந்து டிகிரி வாங்காத ஒரு டிகிரி ஹோல்டர். என்னடா இவளை பற்றி இவளே சொல்லிக்கிறான்னு பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம செல்ஃபை நாம் டேக் கேர் பண்ணிக்கணும் அண்டு நம்மளை நாமே லவ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து அடுத்தவங்க வந்து நம்மளை விட பெஸ்ட்டுன்ற மாதிரி நமக்கு வந்து தெரிய வராது. எப்போவுமே நம்மளை நாமே செல்ஃப் லவ் பண்ணிக்கணும். அப்போ தான் இன்னும் அப்புறம் வந்து டிகிரி மட்டும்தான் என்கிட்ட இல்லை, மற்றபடி எல்லா டேலண்ட்ஸ் இருக்குது. மெஹந்தி போடுவேன், நல்லா குக் பண்ணுவேன், கிராஃப்ட் ஒர்க் வந்து நிறைய செய்வேன். என் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, அது வந்து நிறைய செய்வேன். என் ஹஸ்பண்ட்காகவும் என் பிள்ளைங்களுக்காக, அப்புறம் எனக்கு பிடிச்சவங்களுக்காக. என்கிட்ட யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட வந்து உயிராக இருப்பேன். பட் என்கிட்ட யார் உண்மையாக இருக்கா மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்களோ அது எனக்கு வந்து ஒன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அவங்கக்கிட்ட சண்டை போட மாட்டேன், ஹர்ட் பண்ண மாட்டேன், ஆனால் விலகிடுவேன். இதுதான் நான். எனக்கு வந்து மெமரி பவர் கொஞ்சம் அதிகம். என் லைஃப்பில் நடந்த ஹாப்பி அண்ட் சேடஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாமே டேட்டோட ஞாபகம் வச்சுப்பேன். எந்த ஒரு விஷயமும் வந்து லேர்ன் பண்ணிட்டு தான் செய்யணும்னு இல்லை, ஒன்ஸ் பார்த்துட்டேன்னா அப்படியே செஞ்சுடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக வச்சுப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான். வாங்க நெக்ஸ்ட்டு என் ஹஸ்பண்டை மீட் பண்ணலாம். இவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட், மிஸ்டர் சுஜாத் ஷக்கீர். பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்காரு. குவைத்தில் வந்து ரெகுலர் கேம்பாஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. பட் அவர் அவ்வளோ நல்லவராக இருக்கிறது தான் அவரோட பிரச்சனையே. எல்லோரும் அவரை மாதிரி நல்லவங்களாகவே இருப்பாங்கன்னு நினச்சி எல்லாரையும் சீக்கிரம் நம்பி எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக ஏமாந்தும் போயிடுவார். எல்லோரும் நல்லவங்களை பார்த்தாங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க, உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பேன்னு. பட் என் ஹஸ்பண்ட் நல்லா இல்லாமல் போகிறதுக்கு காரணமே அவரோட அந்த நல்ல மனசு தாங்க. அவ்வளோ நல்லவருங்க அவர். அவர் வீட்டில் இருந்தால் டைம் போகிறதே தெரியாது. ரொம்ப ஜாலியாக இருக்கும். எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டே இருப்பார். எல்லாருக்கூடையும் சீக்கிரம் மிங்கிள் ஆகிடுவார். ஹெல்ப்புன்னு யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். நிறைய விட்டு கொடுப்பார். அவருக்கு கோவமும் வரும். பட் அந்த கோவம் வந்து ஜஸ்ட்டு ஒரு 10 minutes தான். எனக்கும் என் பசங்களுக்கும் அவர் தான் உலகம், அவருக்கு நாங்கள் தான் உலகம். வி லவ்ஸ் ஹிம் மோர் தென் அவர் செல்ஸ் அண்ட் ஹீ லவ்ஸ் அஸ் மோர் தென் ஹிம்செல்ஸ். என் லைஃப்பில் பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லைங்க. அவர் கூட இல்லாதது மட்டும்தான் பெரிய குறையே. நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் ஹவ் மச் ஐ மிஸ் ஹிம். வாங்க நெக்ஸ்ட்டு வந்து என் பெரிய பொண்ணை மீட் பண்ணலாம். இதுதான் என் பெரிய பொண்ணு ஜோயா ஃபாத்திமா. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்கா. நெக்ஸ்ட் இயர் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் போக போகிறா. ஜோயா வந்து பார்த்திங்கன்னா 75% வந்து அவங்க அப்பா மாதிரி சேம் கேரக்டரு, 25% வந்து என்ன மாதிரி இருப்பாள். நிறைய வந்து அவங்க அப்பா மாதிரி தான் பண்ணுவாள். ஹெல்ப் பண்ணுறதுல இருக்கட்டும், பேசுகிறதில், அப்புறம் வந்து சாப்பிட்ற விஷயத்தில் பார்த்திங்கன்னா சுத்தமாக வெஜ்ஜு பிடிக்காது. வெஜ்ஜு சாப்பிடுவாள், ஆனால் ரொம்ப லைக் பண்ண மாட்டாள். நான்வெஜ் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட்டும் வந்து சேம் அவங்க அப்பா மாதிரி அவளுக்கு. மெமரி பவரை வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும் அவளுக்கு. எங்கள் 2 பேருக்கும் வந்து மெமரி பவர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் அவளுக்கும் மெமரி பவர் அதிகம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணுற விஷயம். எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தோன்னேவும், இப்போ என்னை பார்த்து அப்படியே செய்வான். நான் என்ன செய்கிறேனோ எந்த ஒரு விஷயமும் பார்த்தோன்னேவும் செய்வான். அது லேர்ன் பண்ணிட்டு தான் செய்யணுன்ட்டு இல்லை, பார்த்தோன்னே செய்கிற அந்த ஒரு டேலண்ட் வந்து என்ன மாதிரி இருக்குது அவகிட்ட. வாங்க நெக்ஸ்ட்டு என்னோடய சின்ன பொண்ணை மீட் பண்ணலாம். இதுதான் என்னோடய சின்ன பொண்ணு லுப்னா ஷஃபியா. இந்த இயர் தான் ஸ்கூலில் சேர்க்க போகிறேன், எல்கேஜிக்கு. லுப்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளவர் பேபி. அவளை வந்து யாரையும் ஏமாற்ற முடியாது. 75% வந்து என்னோடய கேரக்டர் அவள். பேலன்ஸ் 25 தான் அவங்க அப்பா கேரக்டர். அவள் சாப்பிட்றது, பேசுகிறது, பண்ணுறது எல்லா விஷயமுமே வந்து சிம் என்ன மாதிரியே இருக்கும். நான் என்னெல்லாம் லைக் பண்ணி சாப்பிடுவேனோ அதே மாதிரி அந்த திங்ஸ்லாம் அவளும் சாப்பிடுவாள். அதே மாதிரி தான் பேசுகிறதுல அவளோட மைண்ட் செட்டு எல்லாமே வந்து அவளை பார்க்கும்போது சேம் என்ன பார்க்குற மாதிரியே இருக்கும். என்ன மாதிரியே பண்ணுவாள் நிறைய. இந்த பசங்களை பற்றிலாம் சொல்லிகிட்டே போகலாம், நிறைய இருக்குது இவங்க பண்ணுற செட்டெல்லாம். நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்லிகிட்டே வரேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய தம்பி பையனை பார்க்கலாம் வாங்க. இதுதான் வந்து என்னோடய தம்பி பையன் முகமது அனஸ். எனக்கு வந்து ஒரே ஒரு தம்பி தான் இருக்கான். அவனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அவனுக்கு மேரேஜ் ஆகி 3 years ஆகுது. அவனோட பையன்தான் இவன் அனஸ். நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரே பொண்ணு தான். அதே மாதிரி என் தம்பி ஒரே பையன்.
நான் வந்து என் தம்பியை வந்து சின்ன வயசுலேருந்து எப்பயுமே செல்லம்மா பாப்பான்னு கூப்பிடுவேன். அவன் வந்து சின்ன வயசில் எப்படி சேட்டை பண்ணிகிட்டு இருந்தானோ சேம் அதே மாதிரி தான் இப்போ அவனோட பையனும் அனஸ் இருக்கான். நான் வந்து எப்பயுமே கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பேன், பாப்பா 2.0ன்னு சொல்லிட்டு. சேம் அவன் எப்படி எங்கள் அம்மாவை வச்சு செஞ்சானோ அதே மாதிரி இப்போ இவன் வந்து அவங்க அம்மாவை வச்சு செய்கிறான். எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னா வந்து இவன் பண்ணுற சுட்டித்தனத்தில் நல்லா டைம் பாஸ் ஆகும். இவன் பண்ணுறதெல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே பாஸ் பேபி, ரவுடி பேபி அந்த மாதிரி தான் சொல்லுவேன் நான். அவன் பண்ணுற வேலையெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். என் பசங்க இருந்தாலும் அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு அந்த மாதிரி இருப்பான் அவங்க கூட. அவங்க இல்லைன்னா கூட அழுதுகிட்டே இருப்பான். அவங்க எங்கேயாவது வெளில போயிட்டாங்கன்னா கூட அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பான் அந்த மாதிரி. என் வீடியோவில் வந்து அதிகமாக இவனும் வருவான். அதனால தான் அவனையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு யாரையும் நான் ஆட் பண்ணலை. என் ஹஸ்பண்டு அண்டு இந்த 3 பசங்களை தவிர வேறு யாரோட ஃபேஸும் ஆட் பண்ண வேண்டான்னு இருக்கேன். அதனால தான் வேறு யாரையுமே காட்டல. என்னோட இந்த ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதோட நான் என் வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் உங்கள் ஐஷா சுஜாத். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.